இப்போ உதாரணமாக ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் எப்போ அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு சீராக இல்லையோ, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு குறைய குறைய உள்ளம் பலவீனமாகும். அல்லாஹ்வோட தொடர்பு குறைய 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 நீங்க பாருங்க, உங்களோட வாழ்க்கையில தொழுகையில குறைபாடு, இபாதத் செய்யறதுல குறைபாடு. நான் ஏற்கனவே இப்படி இருந்தேன், எப்படி நான் தொழுகிட்டு இருந்தால் இப்ப ஈமான் இபாதத்துல குறைபாடு. நான் எப்படி குர்ஆன் ஓதிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்சம் குறையுது. இப்போ உங்களோட உள்ளம் பலமாக இருந்த உள்ளம் பலவீனமாக மாறும். இப்போ உங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு அந்த சீராக இல்லை என்றால் உங்களோட தீர்மானங்கள் எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்து இருக்காது, உலகத்தை சார்ந்து இருக்கும். இந்த உலகம் பார்க்கிற தீர்மானங்களா தான் இருக்கும். அப்ப எனவே இந்த மனிதன் அல்லாஹ்வோட தொடர்பாக அவனுடைய உள்ளத்தை சீர் செஞ்சு அல்லாஹ்வோட தொடர்பாக அவனுடைய தீர்மானங்கள் எல்லாம் பக்குவம் தெரியும். எதையும் ஆவேசப்படுறதில்லை, அவசரப்படுறதில்லை, திடீர்னு முடிவெடுக்கிறது இல்லை. கொஞ்சம் யோசிச்சு நிதானமா தெளிவா இதுல ஹைர் இருக்குதா ஷர் இருக்குதான்னு பிரிச்சு பார்த்து, இது அல்லாஹ்வோட இஸ்திகாரா செஞ்சு துவா கேட்டு, ரைட் இப்படி நடக்க போகுது, இது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது என்ற தெளிவான ஒரு பார்வையோட எல்லா தீர்மானங்களும் இருக்கும். நாங்க எங்கட தொழுக, இபாதத், வணக்கம், வழிபாடு, இந்த விஷயங்கள், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய கருத்து, சிந்தனைகள், எங்களுடைய கல்வி அறிவு, எங்களுடைய ஞானம், நுட்பம், நிதானம், இந்த விஷயங்கள், எங்களுடைய பண்பாடுகள், குணம், இந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் ஒரு நிதானம் இருக்கும். திடீரென்று ஒரு மனிதன் உடனே சொல்லப்படுறதுக்கெல்லாம் மாறுறான் என்று சொன்னா அவனோட உள்ளத்துல இன்னும் பலம் போதாது, அவன் பலவீனமா இருக்கிறான். அவனோட உள்ளத்துல பலவீனமா அவன் இருக்கிறான். அப்ப அந்த மனிதன் பலவீனமாக அவனுடைய உள்ளம் இருக்குமாக இருந்தால் யார் எதை சொன்னாலும் அதற்கு அவர் ரியாக்ட் பண்ணுவார். உதாரணமா தொழுதுகிட்டு இருப்பார், தொழுதுட்டு வெளியே போவார். ஒரு ஆள் கேட்பாரு, இந்த நீங்க என்ன மிச்ச நாள் அவங்கள காணையில் இன்றைக்கு தான் புதுசா பள்ளிக்கு வந்திருக்கிறீங்கன்னா உடனே டென்ஷன் ஆயிடுவார். என்ன சொல்லுவாரு, நான் பள்ளிக்கு வருவேன், வராம இருப்பேன், அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவார். உண்மையில இந்த இடத்துல எப்படி போகணும்? அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். அவர் தெரிஞ்சதை சொல்றாரு, அவர் யோசிச்சதை சொல்றாரு. இப்ப நான் அவருக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு ரிப்ளை பண்ணி நம்மளை நாம் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லா கட்டத்திலையும் எல்லா இடத்திலையும் என்னை பத்தி ஒரு ஆள் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னு சொன்னா உடனே உணர்ச்சி வசப்படுறது, எமோஷனலாகி பேசுறது, இதெல்லாம் எங்களோட உள்ளம் பலவீனமா இருக்குது என்பதனுடைய அடையாளம். சில விஷயங்களை அதை தெரியாம இருக்கணும், கண்டுகொள்ளாம இருக்கணும். இது எனக்கு தெரியுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியறத காட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சா கூட நமக்கு தெரியும் என்பதை கூட காட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படி நீங்க வாழ்வீங்களா இருந்தால் அவங்களோட உள்ள பலமாகிட்டே போகும். எல்லா விஷயம் லேசா கடந்து போகலாம்.